வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் இவான் அனிமோட 9வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். யுவிய அந்த இடத்துல இருந்து போக விடாம வைய மறைச்சிக்கிட்டு இருந்துட்டு அவளை எனக்காக பிடிச்சிக்கிட்டு வாங்கடான்னு அவ சொல்லவும் அவனுங்களும் அப்படியே யூவியை அடிக்க வர யூவி அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சு அவனை அடிச்சு பறக்க விட்டுறா. இன்னொருத்தன் வரான், அவனையும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிடுறா. என்னடி நீ 6th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டியான்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. நான் ஓபன் பண்ணி 10 நாளைக்கு மேல ஆகுதுன்னு யூவி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ ரிசோர்ஸுங்களை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய 6th மெரிடியனை ஓபன் பண்றதுக்கு பாதி மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இவ அதுக்குள்ளார அவளுடைய மெரிடியனை ஓபன் பண்ணிட்டான்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு நீ போயிட்டு அவளை அடிடான்னு சொல்லவும் அவனும் டக்குன்னு அவனுடைய மெரிடியனை எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு அவளை அடிக்க வரவும் பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு 2 காட்ஸ் சீனா வந்துட்டு அவனை அடிச்சு தள்ளிடுறானுங்க. யூவி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மேஜிஸ்ட்ரி தான் உங்களை சீக்கிரட்டா பாதுகாக்க சொன்னாரு. ஏன்னா கியூவால உங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு அவர் பயந்துகிட்டு இருந்தாருன்னு அந்த காடு சொல்லிட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் 7th மெரிடியனை ஓபன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த சூயுவான நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. மேஜிஸ்ட்ரி இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் 2 மாசமா அவரை பார்க்கவே இல்லைன்னு யூவி கேட்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மேஜிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எக்ஸாம் அப்பெல்லாம் கண்டிப்பா இங்க வந்துருவாருன்னு அந்த காடு சொல்லிக்கிட்டு இருக்கான். மேஜிஸ்ட்ரி எந்த மாதிரி கல்டிவேஷன் மெத்தட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அந்த கியூ வேற 7th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டான். எக்ஸாம் வேற வரப்போது, எங்களுடைய ஹவுஸ் ஏவா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர வைக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாகணும்னு யூவி அவளு உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோவை பீஸ்டிங் எல்லாம் துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. கடைசியா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு அவனுடைய பிரஷ்ஷை வர வச்சு அந்த பீஸ்டுங்களை அடிச்சு தள்ள இன்னும் சில பீஸ்டுங்க வந்துகிட்டு இருக்கவும் அவனுடைய பிரஷ்ஷை யூஸ் பண்ணி அதுங்களையும் அடிச்சு தள்ளிடுறான். கியூஐ பேலஸை சேர்ந்தவங்க நம்ம யுவான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யுவானுடைய கரண்ட் சுச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலேன்னு ஹீரோவோடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த கியூஐ பேலஸை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து விலகி வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால அதை பண்ண முடியாது. நான் மட்டும் அப்படி எதனா பண்ணனா அந்த கிரேட் சூயு நம்ம மேல வார தொடங்க ஆரம்பிச்சிருவான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம யுவானுடைய லைஃப் இப்ப ஆபத்துல இருக்கேன்னு ஹீரோவுடைய அம்மா அழுவ ஆரம்பிச்சாங்க. பார்த்தா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துறான். யுவான் திருப்பி நீ என்கிட்டே வந்துட்டியா, ஆனா உன்னை பாக்குறப்ப வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியறேடான்னு ஹீரோவுடைய அம்மா சொல்லிட்டு இருக்க. அம்மா ஒய்ங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் முதல்ல இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா ஆயிட்டேன் அப்படின்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் லியூ ட்விஸ்டான்னு என்கிட்ட சொல்லிட்டான். அந்த கியூ பேலஸை சேர்ந்தவங்க தைரியமா ஒன்னைய தாக்க வருவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இந்த தடவை இது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அவங்க அப்பா கிட்ட கொடுக்க என்னது மிஸ்டிக் லைட்னிங் டெக்னிக்கா, இதே பிற உன்னுடைய கைக்கு வந்துருச்சு, இதை தாண்டா கியூ பேலஸ்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்கானுங்கன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல அது எனக்கு அந்த திருடன் கிட்ட இருந்து தான் கிடைச்சிச்சு, நான் இதை எப்படி திருப்பி கொடுக்க முடியும், அந்த கியூவை வரப்போற எக்ஸாம்ல அவனை நான் சிறப்பா செஞ்சிருவன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா அவங்க 3 பேரும் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு என்னவோ கல்லு வரவும் யூவி அதுல இருந்து தப்பிச்சுட்டு யார் அங்க ஒய்ங்க மரியாதையா வெளியில வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. மேஜிஸ்ட்ரி நீங்க திரும்பி வந்துட்டீங்களா, நாங்க எல்லாரும் அந்த ஜேடு வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டு ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்ணி நாங்க இப்ப எல்லாரும் 6th மெரிடியனே ஓபன் பண்ணிட்டோம்னு யூவி சொல்லிட்டு இருக்கா. இந்த தடவை அந்த கியூவாலேயே நம்மள தோக்கடிக்க முடியாது, கண்டிப்பா நம்ம தான் இதில் ஜெயிப்போன்னு சாங்கியூ சொல்லிட்டு இருக்கா. உங்களுடைய எனிமையை நீங்க குறைச்சி எடை போடாதீங்க, கியூ வந்து எக்ஸாமுக்காக ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் 7th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டான், அவங்க கூட எக்ஸாம்ல சண்டை போடுறதுன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம், அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. மாஸ்டர் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அந்த கியூவை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீங்க சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா ஐனஸ் உங்களுடைய சக்தி அதிகரிச்சிட்டு இருக்கும் போல தெரியுதுன்னு மாஸ்டர் சொல்ல ஆமா நான் 5th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்ல பரவாயில்லையா சரி வாங்க நம்ம எல்லாரும் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பி எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. நம்ம ஹவுஸ் ஏவோடைய பிளாக் 2 வருஷமா அந்த இடத்துல பறக்கவே இல்லை, அதை நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் சண்டை போடணும்னு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராஜாவும் ராணியும் வந்துட்டாங்கன்னு யாரோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எங்காலும் யோயோவும் கூட வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா. அங்க பாத்தியா யோயோவும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை காட்டிக்கிட்டு இருக்க எங்கால அது
அதெல்லாம் கண்டுக்காம உக்காந்துகிட்டு இருக்கா. கிங் கியூவும் வந்து சேர்ந்துட்டாருன்னு யாரோ ஒருத்தன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னது கிங் கியூவே இந்த இடத்துக்கு வந்திருக்காரா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்த இடத்துக்கு வந்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல அந்த கிரேட் ஜூவோ எம்பையர் கூட இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கிங் கியூ ரொம்ப மோசமான ஆளுன்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க, வாய முறான்ற மாதிரி அவன் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த இயரோடைய எக்ஸாம் ஆரம்பிக்கிறதா நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன். ரூல்ஸ் எல்லாம் போன தடவை நடந்த எக்ஸாம்ல இருக்கிற ரூல்ஸ் மாதிரி தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. 4 அகாடமியை சேர்ந்தவங்களும் யார வேணும்னாலும் சேலஞ்ச் பண்ணலாம். 4 ஆப்போனன்ட்டுகளையும் தோக்கடிச்சுட்டா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வருவீங்க. அதனால சேலஞ்ச் பண்றத ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எவனோ ஒருத்தன் வந்துட்டு நான் அகாடமி சியை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுல இருந்து எவனோ ஒருத்தன் வந்துட்டு நான் உன்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவனுங்க 2 பேரும் உள்ளாரே சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. கண்டிப்பா இந்த போட்டியில அகாடமி சி தாண்டா ஜெயிக்கணும் அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே நம்ம கியூஓ ஹவுஸ் ஏவை சேர்ந்த குப்பைங்களா, இந்த வருஷமும் நாங்க தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறோம், எங்களுடைய கொடி தாண்டா இந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்க போதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, கியூ நான் உனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், நீ போயிட்டு வேணும்னா அந்த வாட்டர் ஃபால்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வந்துரு அப்படின்னு அவனை கலாய்க்கிற மாதிரி ஹீரோ பதில சொல்ல, உங்களை இந்த தடவை தோக்கடிச்சு உங்க ஹவுஸ் ஏவை இல்லாத மாதிரி நாங்க அழிச்சு காட்டுவோம்னு அவன் சொல்லிட்டு இருக்க, யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்க நீ அதுக்குள்ளார முடிவு எடுக்காத, நான் உன்னை என்னுடைய கையெல்லாம் நசுக்காம விட மாட்டேன்டி, நீ தாண்டி இப்ப என்கிட்ட கவனமா இருக்கணும்னு யூவி சொல்ல, அப்படியே 2 பேரும் மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. எங்கால யோயோவும் உட்காந்துக்கிட்டு அந்த போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த போட்டியில அகாடமி பிஏ சேர்ந்தவன் ஜெயிச்சிடறான். அகாடமி சில இருக்கிற 4 பேரும் இந்த போட்டியில இருந்து எலிமினேட் பண்றாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவனும் நான் அகாடமி ஏவை சேர்ந்தவங்கள சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு யாங் சாய் வந்து நின்னுகிட்டு இருக்கான். இவன் உண்மையிலேயே தொடர்ந்து அகாடமி சில இருக்கிற 4 பேருமே தோக்கடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அகாடமி பில இன்னும் 6th மெரிடியனை ஓபன் பண்ண இன்னொருத்தனும் இருக்கான்னு யூவி சொல்லிட்டு இருக்கா. அப்பர் கிளாஸ் ஜீனியஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, யாங் சாயும் அவனுடைய பவரை வர வச்சு அடிக்கவும் 2 பேரும் அப்படியே பின்னாடி போயிடுறானுங்க. அப்படியே 2 பேருக்குள்ளாரையும் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. 2 பேரும் ஈக்குவலான பவர்ல இருக்காங்க. யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்கன்றத சொல்றது ரொம்ப கஷ்டம்னு யூவி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா கடைசியில அவன் வந்து அடிச்சடியில நம்பாலு வாயில இருந்து ரத்தம் வந்து தோத்தே போயிடுறான். இந்த போட்டியில அகாடமி பிஏ சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லவும் அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். 2வதா இருக்கிறவன நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாங்கியானு சண்டை போடுறதுக்கு போயிடுறா. அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கவும், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா காலிங்கும் ஃபேன் ஊவும் பிளட் ரூயினை அவங்களுடைய உடம்புக்குள்ளார செலுத்தி இருப்பானுங்க போல தெரியுது. அதனாலதான் இவனுங்க பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வேகமாவும் இருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாமுக்காக இவனுங்க எல்லாத்தையும் சீக்கிரட்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க போல தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய உடம்புல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் தெரியல. இவனுக்கு இப்ப என்னதான் ஆகும்னு யூவி கேட்க, எனக்கு தெரிஞ்சு இவனுங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ஆபத்து வரும், ஃபியூச்சர்ல இவனுங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம டுன்டுன் அந்த இடத்துக்கு வரவும், டுன்டுன் நீ எதுக்காகடா வந்திருக்கன்னு ஹீரோ கேட்க, டுன்டுனோ என்னவோ கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு இங்க நடக்கிற பிரச்சனையை யோயோ புரிஞ்சுக்கிட்டு எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, யூவி உன்னுடைய கையை கொடுன்னு சொல்லிட்டு அவளுடைய கையில என்னவோ வரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நடந்துகிட்டு இருந்த போட்டியில சாங்கியும் அடி வாங்கிட்டு தோத்து போயிடுறா. என்ன மேஜஸ்ட்ரி உங்க அகாடமியே சேர்ந்தவங்களால ஒன்னும் பண்ண முடியாது போல இருக்கேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, அவரும் எதுவும் சொல்லாம சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மேஜஸ்ட்ரி அடுத்ததான் நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு பத்திரமா இருன்னு யூவின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேஜஸ்ட்ரி நீங்க எனக்காக அந்த டோரை உடைச்சுக்கிட்டு உள்ளார போய் சண்டை போட்டீங்கல்ல, அப்ப நான் ஸ்ட்ராங்கானவளா ஆகணும்னு முடிவு எடுத்தேன், எப்பயும் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே யூவி சண்டை போறதுக்கு கிளப்பிடுறா. அப்படியே அவங்க 2 பேரும் உள்ளாரே பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய யூவி அவனை அடிச்சு காலி பண்ணி போட்டியிலையும் வின் பண்ணிடுறா. பரவாயில்லையே இந்த சின்ன பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு எங்க ஆளு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்தது என் கூட யாரா சண்டை போட வரீங்கன்னு யூவி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்க வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாங்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேன். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.